இங்கே ஒருத்தர் கார்டனுக்கு வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. பெரிய கார்டன் ரைட்டா. கையில் ஹோஸ் பைப் வச்சிருக்காரு. அதாவது பைப், அந்த பைப்பில் தண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைப்போட அந்த முன்னாடி இருக்கிற அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை பார்ஷியலாக க்ளோஸ் பண்ணும்போது அந்த தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுவே அந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணுறதை விட்டுட்டோம்னா, அதை பார்ஷியலாக அந்த விரலை எடுத்துட்டோம்னா அந்த தண்ணி வந்து வாட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக நார்மலாக போகிறத நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா அந்த வாட்டர், அந்த பைப்பு ஹோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முன்னாடி இருக்கிற அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணும்போது வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அந்த ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணும்போது, அதாவது விரலை எடுக்கும்போது வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். அப்போது அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியாவுக்கும் ஃப்ளூயிடோட வெலாசிட்டிக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ரைட்டா. இப்போது அந்த ஏரியாவுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோவோட அல்டிமேட் கோல். டாபிக் பேர் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. ஃபார் தட் என்கிட்ட வந்து ஒரு பைப் இருக்குது. ஒரு சைடு வந்து பெருசாக இருக்குது, இன்னொரு சைடு சின்னதாக இருக்குது ரைட்டா. இது வந்து A1 கிராஸ் செக்ஷனல் ஏரியா, A1 பிகர் ஏரியா, இது கிராஸ் செக்ஷனல் ஏரியா A2 ஸ்மாலர் ஏரியா. இப்போ இந்த பைப் வழியாக A1 அதாவது பெரிய ஏரியா வழியாக தண்ணி அப்படியே ஃப்ளோ ஆகுது ரைட்டா. இப்போது இந்த வெலாசிட்டிக்கும் ஏரியாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னா நான் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன். கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்னால் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா A1 வழியாக ஒரு 10 கிலோ தண்ணி உள்ளே போச்சுன்னா இந்த சைடு அதே 10 கிலோ தண்ணி தானே வெளியே வரும், கரெக்டாக? அப்போது எந்த அளவுக்கு தண்ணி உள்ளே போகுதோ அதே அளவு தண்ணி தான் வெளியே வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏரியா A1 வழியாக போகிற மாஸ் M1, A2 வழியாக போகிற மாஸ் M2ன்னு எழுதலாம். அப்போது ரெண்டுமே சேம் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். என்ன எழுதலாம்? M1 ஈக்குவல் டு M2ன்னு எழுதலாம். இப்போ இந்த மாஸை எப்படி எழுதலாம்? நமக்கு தெரியும், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், கரெக்டாக? இப்போது மாஸ்னா என்ன? டென்சிட்டி இன்ட்டு வால்யூம், வால்யூம் 1ன்னு எழுதுறான். இந்த சைடும் டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் 2ன்னு எழுதுறான். ரோ அப்படிங்கிறது டென்சிட்டி. ஏன் நான் வந்து ρ1 ρ2 போடல, V1 V2 தான் போட்டிருக்கேன்? வால்யூமும் கான்ஸ்டன்ட்டாக, டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட்டாக, கரெக்டாக? இப்போது வாட்டரோட டென்சிட்டி கான்ஸ்டன்ட் தான். ஏரியா 1 வழியாக போகிற தண்ணியும் ஏரியா 2 வெளியே வர தண்ணியும் ஒன்று தான். அதனால டென்சிட்டி கான்ஸ்டன்ட் தான். இப்போது டென்சிட்டியும் கேன்சல் பண்ணிடலாம், கான்ஸ்டன்ட். ஓகே, மீது என்ன இருக்குது? V1 இஸ் ஈக்குவல் டு V2. வால்யூமும் சேம் தானே. 10 லிட்டர் தண்ணி உள்ளே போனால் 10 லிட்டர் தண்ணி வெளியே வந்துடும். ஏன் கேன்சல் பண்ணலன்னா ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா மறுபடியும் நான் வந்து இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஃபார்முலா ஏரியா இன்ட்டு லென்த், கரெக்டாக? அப்போது ஏரியா இன்ட்டு லென்த் 1 போல், ஏன்னா இந்த சைடு தானே போகுது. V2 என்ன? வால்யூம், வெளியே தண்ணி, A2 வழியாக வெளியே வர தண்ணியோட வால்யூம் V2. அப்போது வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு லென்த் 2ன்னு போட்டுக்கலாம். இப்போது மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி ஃபார்முலா தெரியும். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்ட்டு டைம்னு எழுதலாம். அப்போது இங்கே அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஏரியா 1, லென்த்துக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? வெலாசிட்டி 1 இன்ட்டு டைம். இந்த சைடு என்ன இருக்குது? A2, அதே மாதிரி வெலாசிட்டி 2 இன்ட்டு டைம்னு எழுதலாம். இந்த டைமும் கேன்சல் பண்ணிடலாமா? ரைட். இப்போது மீதி என்ன இருக்குது? A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2. அப்போது நம்ம வந்து A1 வழியாக தண்ணி உள்ளே போகுது, கரெக்டாக? விச் மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் ஏரியா அண்ட் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். இந்த சைடு இருக்கிற ஏரியாவும் இந்த சைடு போகிற வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதே வேல்யூ தான் இந்த பக்கம் இருக்கும். ஏரியாவையும் வெலாசிட்டியும் மல்டிப்ளை பண்ணால் ஏரியா வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போது த ப்ராடக்ட் ஆஃப் ஏரியா அண்ட் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட்னு எழுதலாம். விச் மீன்ஸ் என்ன எழுதலாம்? வெலாசிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு கம்மியாக இருக்கும், ஏரியா கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். தேங்க்யூ ஸோ மச்.